நீங்க கொஞ்சம் சிந்திங்க. நீங்களும் நானும் இந்த அரசு மருத்துவமனையில போய் ஊசி போடுறோம். நீங்களும் நானும் போடுற அரசு மருத்துவமனைக்கு ஐயா இசகி சுப்பையா வந்து ஊசி போடுவாரா? ஐயா ஆவுடையப்பன் ஐயா வந்து ஊசி போடுவாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஐயா ஆவுடையப்பனுடைய மகன் அண்ணன் பிரபாகரன் வந்து நீங்களும் நானும் ஊசி போடக்கூடிய ஆஸ்பத்திரி வந்து ஊசி போடுவாரா? மருத்துவம் பார்ப்பாரா? அவர் என்ன செய்வாரு? இருக்கிறதுல காஸ்ட்லியான ஆஸ்பத்திரி இருக்கிறதுல இங்க நெல்லையில எந்த மருத்துவமனை விலை உயர்ந்த மருத்துவமனையோ அந்த மருத்துவமனையில போய் தான் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் எம்பியும் அரசியல்வாதியும் மாவட்ட செயலரும் போய் மருத்துவம் பார்ப்பார்கள். நீங்கள் நான் போய் பார்க்க முடியுமா? ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் பில்லு வரும். நீங்கள் நான் கட்ட முடியுமா? நாம என்ன செய்வோம்? பக்கத்தவர்கள் விதியற்றவர்கள் வேற வழி இல்லை. இந்த நாட்டில் வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம இந்த அளவிற்கு கஷ்டப்படுவதற்கான காரணம் அம்மா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. அம்மா இங்க நீங்க பாருங்க, குடிக்கிற குடிநீர் சரியா இருக்காது. குடிக்கிற குடிநீர் தரமா இருக்காது, சரியா இருக்காது. இங்க இருக்க சாக்கடையை பாருங்க, இது எத்தனை நாளைக்கு முன்னாடி சுத்தம் செய்யப்படுது பாருங்க. இந்த தொட்டியை திறந்து பாருங்க, இந்த தொட்டிக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு போய் பாருங்க. உள்ளுக்குள்ள நீங்க வெளியில தண்ணி குடிச்சு போறீங்களா? ஒரு நாள் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பையனை உள்ள இறக்கி விட்டு, யாராவது இறக்கி விட்டு, யாரா கொஞ்சம் வயசு பையில சின்ன பையில இறக்கி விட்டு, ஏதாவது உள்ளுக்குள்ள இருந்து அந்த வாயு இது வந்துடாம உள்ள இறக்கி விட்டு எடுத்து பாருங்கம்மா. உள்ளுக்குள்ள எந்த அளவிற்கு கசடு இருக்குன்னு எடுத்து பாருங்க. அப்ப இதெல்லாம் யாருங்கம்மா மாத்தம்? யாருங்கம்மா சரி செய்யணும்? நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தலைவர்கள் இதை சரி செய்யணும்.